சுண்டைக்காய் தேவையான அளவு எடுத்து அதை நல்லா நசுக்கி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விதையே அதில் இருக்கக்கூடாது. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுக்கோங்க. சிவப்பு மிளகா, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிச்சிட்டு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நாம் கழுவி வச்சிருக்கிற சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம புளியும் சேர்க்கறதுனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைங்க. தேவையான அளவு புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்ததும் குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.